கங்காநதி அடுத்த ப்ரோமோவில் வந்து காவேரி வீட்டுக்கு விஜயும் சின்ன குட்டி பொண்ணும் வராங்க. வந்துட்டு கதவை தட்டும்போது காவேரி வந்து திறக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து குட் மார்னிங் மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி என்ன இவங்க அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே சாரதா வந்து குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு சாரதாவும் விஜயும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. காவேரி வந்து எட்டி பார்க்கும்போது விஜய் வந்து நம்ம அதை பண்ணலாம் சிக்கன் பொரிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன இவர் ரொம்ப இறங்கி வேலை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போது விஜய் சொல்கிறாங்க உங்கள் பழைய கைப்பக்குவம் அப்படியே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரி நினச்சி பார்க்குறாங்க என்னது ஏதோ எப்போவுமே முன்னாடியே சாப்பிட்ட மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா விஜய் காவேரியையும் உங்கள் அம்மாவையும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் தாத்தா பாட்டிக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. காவேரி நினைக்கிறாங்க இவங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போது காவேரி சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குட்டி காவேரி சொல்கிறாங்க இது வந்து எங்கள் அப்பா சமைச்சது அப்படின்னு சொல்லும்போது காவேரி அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.